எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கு தேவையான வெப்சைட் ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு டீம் இருக்கு. நாங்கள் வந்து பெர்ஃபெக்டாக சீப்பான ரேட்டில் வந்து பண்ணி தரோம். ஸோ இ-காமர்ஸ் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, என்ன வித வெப்சைட்னாலும் சரி, நாங்கள் வந்து டொமைன் நேமோட சரி சேர்த்துனாலும் சரி, நாங்கள் வந்து எல்லாமே பண்ணித்தரோம். அண்ட் ஆப் டெவலப்மெண்ட்னாலும் சரி, ஃப்ளட்டரில் எதுனாலும் நாங்கள் வந்து பண்ணித்தரோம். ஸோ சீப்பாக தான் இருக்கும். சீப்பான ரேட்டில் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணித்தரோம். ஸோ நீங்கள் வந்து கீழே வந்து நான் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அது மூலமாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் எங்களை. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்பரம் மாதிரி அப்படியே ஒரு டப்பாவை வந்து பறக்க விட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சமாவது புரியும். ஸோ நம்ம வந்து அனிமேஷன் டியூரேஷன் மட்டும்தான் பார்த்துருந்தோம். ஸோ அனிமேஷன்லேயே நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் வந்து அனிமேஷன் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அனிமேஷன் நேம்னாலும் ஒன்று தான். ரெண்டுமே எதனாலும் ஒன்று தான். அதை பற்றி எந்த வித பாதிப்பும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ரெண்டையுமே ஒர்க் பண்ணி வேணாலும் பார்த்துக்கோங்க. அனிமேஷனாலும் ஒன்று தான், அனிமேஷன் நேம்னாலும் ஒன்று தான். ஸோ அனிமேஷன்லேயே நிறையா விதமான வகைகள் இருக்குது. அதாவது இத்தனை தடவை சுற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் டிலே அப்படின்னா, ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணோடனே அந்த பம்பரம் மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அனிமேஷன் டிலே கொடுத்தேன்னா 3 செகண்ட் வெயிட் பண்ண. இப்போ பாருங்கள், 1 2 3 இப்போ கிளம்புது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அந்த அனிமேஷன் டிலே. நீங்கள் வந்து எவ்வளோ நேரம்னாலும் அதை வெயிட் பண்ண வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து சுற்ற விடலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்க்ரோல் எஃபெக்ட் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அனிமேஷன் டிலே வந்து அந்த அனிமேஷனில் ஒரு விதமான பார்ட். ஸோ இப்போ 10 செகண்ட் கொடுத்தாலுமே பாருங்கள், 10 செகண்ட் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு செகண்டும் அது வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படா காத்துக்கிட்டு இருப்பேன் அந்த 10 செகண்ட் முடியும்னு சொல்லிட்டு. ஸோ 10 செகண்ட் முடிஞ்சோடனே இப்போ பாருங்கள், அதுவாக அந்த அனிமேஷன் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அந்த அனிமேஷன் டிலேயோட வேலை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் டிலே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அனிமேஷன் ஐட்ரேஷன் கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஐட்ரேஷன் கவுண்ட்னா இப்போ நான் 3ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இது வந்து 3 தடவை சுற்றிட்டு ஆஃப் ஆயிரும். ஸோ 1 முடிஞ்சிருச்சு, அடுத்து 2வது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ 3வது ஆரம்பிக்கி. பார்த்தீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சிடும். அந்த 3 தடவை சுற்றிட்டு அதையோட முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 1 லட்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னாலும் அது 1 லட்சம் தடவை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த 5 செகண்டில் வந்து ஒவ்வொரு தடவையும் 1 லட்சம் தடவை சுற்றணும். ஸோ எனக்கு வந்து நிப்பாட்டவே கூடாதுங்க, எந்நேரமும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லி நீங்களாட்டு கொடுத்து விட்டுலாம். இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வாட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கலாம், அது வாட்டு சுற்றிக்கிட்டே கிடக்கும். பாருங்கள், நான் எதுவுமே செய்யலை. இன்ஃபைனைட் கொடுத்தீங்கன்னா அது வாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அனிமேஷன் ஐட்ரேஷன் கவுண்ட். ஸோ இதையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சும்மா வீடியோவை மட்டும் பார்த்தா கொஞ்சம் குழப்பம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் டைரக்ஷன் அப்படி சொல்லியிருக்கு. டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக இருக்குது. ஸோ நார்மல் அப்படிங்கிறது நார்மலாக உள்ளது. ஸோ ஆல்டர்னேட் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட நார்மலாக உள்ள மாதிரி தான். பாருங்கள், அதே மாதிரி தான் போகுது, அதே மாதிரி தான் வருது. ஆனால் ஒவ்வொரு இதில் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து ரொட்டேட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேர்ந்து கொடுக்கனால இப்படி வருது. ஸோ இப்போ ஆல்டர்னேட் ரிவர்ஸ்ன்னு கொடுத்தேன்னா ரிவர்ஸில் இருந்து மேலேருந்து வரும். பாருங்கள், லாஸ்ட்டாக போகிற பொசிஷனுக்கு பின்னாடி கூடி இருந்து வரும். ஸோ இதுதான் ஆல்டர்னேட் ரிவர்ஸ் அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே அளவாக வந்து தெரியும். நெக்ஸ்ட் அதில் ரிவர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. ரிவர்ஸ்னாலும் ஒன்று தான், ஆல்டர்னேட் ரிவர்ஸ்னாலும் ஒன்று தான். அதாவது ஆல்டர்னேட்னா உல்ட்டா, என்ன சொல்ல, நம்ம சாதாரண விடுதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக சுற்ற விடுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ அனிமேஷன் டைரக்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ ஆல்டர்னேட் ரிவர்ஸ்னாலும் ஈக்குவலாக தான் இந்த அனிமேஷன் வந்து வருது. மறுபடியும் நான் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், மேலேருந்தே எனக்கு வந்து சுற்றிக்கிட்டே வர மாதிரி ரிவர்ஸ்லேருந்து வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து தூக்கிடலாம். நெக்ஸ்ட் அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன். டைமிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல ஒரு 4 விதமாக இருக்குது. ஸோ 5 விதமாக இருக்குது. ஸோ ஈஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஈஸ் அப்படிங்கிறது ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், அப்படியே ஃபாஸ்ட்டாக போகும், அப்புறம் ஸ்லோவாக போகும், அப்புறம் ஃபாஸ்ட்டாக வரும்.
பாருங்கள் அப்படியே சருன்னு வருத மாதிரி இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து அப்படி எஃபெக்ட் வந்து தெரியுது. ஸோ ஸ்லோவாக கிளம்புது, ஃபாஸ்ட்டாக போகுது, லாஸ்ட் வந்து ஸ்லோவாக இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஈஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுலேயே 3 விதமாக இருக்குது. ஈஸ் இன், ஈஸ் அவுட், ஈஸ் இன் அவுட் அப்படின்னு இருக்குது. ஈஸ் இன்னுனா பாருங்கள், கிளம்பும் போது ரொம்ப ஸ்லோவாக போகும், லாஸ்ட்டாக முடிக்கும் போது டக்குன்னு அப்படியே மின்னல் வேகத்தில் முடியும். ஸோ இன்னொருக்கா பண்ணுறேன். ஸ்லோவாக கிளம்புவோம், அதுக்கப்புறம் ஸ்லோவாக போயிட்டு லாஸ்ட் வந்து டக்குன்னு முடியும். ஸோ இதுதான் ஈஸ் இன். ஈஸ் அவுட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வேகமாக கிளம்பும், லாஸ்ட் முடியும் போது ஸ்லோவாக வரும். பாருங்கள், எப்பவும் போல் ஸ்பீடாக கிளம்புது, லாஸ்ட்டாக போகும்போது ஸ்லோவாக பார்த்தீங்களா, ஸ்லோவாக வந்து இறங்குற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இன்னொருக்கா ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், லாஸ்ட்டாக ஸ்லோவாக போயிட்டு அப்புறம் முடியுது. ஸோ இதுதான் ஈஸ் அவுட் அப்படிங்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஈஸ் இன் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஈஸ் இன் அவுட்னா கிளம்பும் போது ஸ்லோவாக கிளம்பும், முடியும் போது ஸ்லோவாக வந்து முடியும். பாருங்க, அப்படி ஸ்மூத்தாக போயிட்டு அப்படி முடியுது. ஸோ இதுதான் ஈஸ் இன் அவுட் அப்படிங்கிறது இருக்குது. லாஸ்ட் ஒன்று லீனியர் அப்படின்னு சொல்லியிருக்கு. லீனியர்னா ஒன்றுமே இல்லை, எல்லா பொசிஷன்லையும் ஒரே ஸ்பீடில் போகும். பாருங்கள், அப்படியே ஸ்மூத்தாக போகுது, ஸ்மூத்தாக வருது, ஸ்மூத்தாக போகுது. இதுதான் அந்த லீனியர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே ஈஸ் ப்ராப்பர்ட்டியும் அப்புறம் இந்த லீனியர் தான் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஸோ நீங்களும் இதை வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தனித்தனியாக பண்ணியிருந்தேன். இப்போது நான் அதை ஒரே லைனில் எப்படி கொண்டு வரலாம், அதாவது எனக்கு 5 செகண்டில் ஸ்பீடாக வரணும், அதாவது இன்ஃபைனைட்டாக சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அனிமேஷன் அப்படிங்கிறத வழக்கம் போல் போட்டுடலாம். ஸோ நம்ம வந்து நேம் கொடுக்கணும். நேம் வந்து நான் பாக்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து கீழே கீ ஃப்ரேம்ஸில் கொடுத்துருக்கேன், அதனால் அதே நேம் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் டைமிங் வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து 5 செகண்ட் அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து இதில் என்ன சூஸ் பண்ண போகிறேன், ஏதாவது ஒரு என்ன சொல்ல லீனியர் அப்படிங்கிறத நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஈஸி இன் அவுட்டுன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்ஃபைனைட், அதாவது ஐட்ரேஷன் கவுண்ட் வந்து கொடுக்குறேன். இப்போது இந்த மாதிரி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், அதாவது உங்களுக்கு வந்து லைன்ஸ் வந்து குறையும். பாருங்கள், அதே மாதிரி லீனியராக இன்ஃபைனைட்டாக 5 செகண்டில் வந்து ஸ்மூத்தாக போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து தெரியுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். ஸோ இன்னும் வர வீடியோவில் பெர்ஸ்பெக்டிவ் அப்புறம் ப்ரிசர்வ் 3D அது எல்லாமே வர பார்க்கலாம். ஸோ புதுசாக கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்ன சொல்ல அவங்களும் பார்த்து நிறையா கற்றுக்கிடுவாங்க, நம்பிக்கை இருக்குது. ஸோ நன்றி நண்பர்களே.